இந்தியாவின் சஜிட்ரிக்ஸ் காசி அத்தியாயம் -6 முதல் ஒளியுடன் பரலோக நல்லிணக்கத்தை மீட்டமைத்தல். வானியல் இணைப்பு மையத்தின் அலை அலையான ஒளி அவர்களைச் சுற்றிப் பரவியது. 10 ஒளிரும் கோலங்களை, சாக்குயட்ரிக்ஸ் காசியின் தூய சாரங்களை, ஒளிரச் செய்தது. ஒவ்வொன்றும் வெவ்வேறு அளவுகளில் துன்பத்துடன் மின்னிற்று. அவர்களுக்கு முன், மாரைதனின் வெளிப்படையான உருவம் சர்ருத்திடப்பட்டது. அவனது துக்கமான பார்வை அவர்களைப் பற்றிக்கொண்டது. நீங்கள் வந்துவிட்டீர்கள். மாரைதனின் குரல் எதிரொலித்தது. அவனது உதடுகளிலிருந்து அல்ல, ஆனால் நேரடியாக அவர்களின் மனதில், பழங்கால மற்றும் சோர்வுடன். நான் முன்னறிவித்தபடி, கோடீஸ்வரனின் லட்சியம் வெறும் கட்டுப்பாடு மட்டுமல்ல, நுகர்வும்தான். அவர் காசியை இந்த சாம்ராஜ்யத்துடன் பிணைக்கும் அண்ட இழைகளைத் திரித்து, அவர்களின் சாரத்திலேயே ஒரு காயத்தை ஏற்படுத்தினார். அவர்களின் துன்பம் எதிரொலிக்கிறது, நீங்கள் உங்கள் நிலத்திலும், உங்களுக்குள்ளும் உணரும் இணக்கமின்மையை உருவாக்குகிறது. அவன் மின்னித்திரிய கோலங்களை நோக்கி சைகை செய்தான். ஒவ்வொரு காசியும் அண்ட சமநிலையின் ஒரு அம்சத்தைக் குறிக்கிறது, உங்கள் உலகின் ஆற்றலுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. ஒன்று துன்பப்படும்போது, சமநிலை மாறுகிறது. பத்துமே காயமடைந்தால், யதார்த்தத்தின் மிக அடிப்படையான தன்மையே மெலிந்து, நிழல்களைப் பரவ அனுமதிக்கிறது. நீங்கள் பார்த்த மாயாஜாலத் துண்டுகள், டெஸ் அனோகானின் சந்தேகம், கேசிவரியின் காட்டு மந்திரம், பிவாடாஸின் சந்தேகம், மஞ்சானியின் அலட்சியம், இவை பெரிய வானியல் தழும்பின் அறிகுறிகளே. அப்படியானால், நாங்கள் அவனைத் தோற்கடித்தோம், ஆனால் சேதம் அப்படியே உள்ளது, பிவாடாஸ் கூறினார். புதிய வெளிப்பாட்டின் சுமை அவரை மிகவும் அழுத்தியது. நட்சத்திரங்களில் ஏற்பட்ட ஒரு காயத்தை நாம் எப்படி குணப்படுத்துவது? நல்லிணக்கம் மூலம். மாரைதனின் சாரம் துடித்தது. காசியின் சாரம் உங்களுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. நீங்கள், சரிசெய்யக்கூடிய 6 பேர், அவர்களின் வானியல் ஆற்றலின் மறைந்த எதிரொலிகளைச் சுமக்கிறீர்கள். அவர்களை குணப்படுத்த, நீங்கள் உங்கள் தூய சுயங்களை, சரியான ஒத்திசைவுடன், அவர்களின் மையங்களுக்குள் செலுத்த வேண்டும். அதற்கு முழுமையான ஒற்றுமை, முழுமையான நம்பிக்கை தேவை. உங்களிடையே உள்ள எந்த நீடித்த சந்தேகம், எந்தப் பிளவும், இணைப்பு மையத்தால் பெரிதாக்கப்பட்டு, உடையக்கூடிய சாரங்களை சிதைத்துவிடும். ஒரு குளிர்ந்த அமைதி குடிகொண்டது. அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்தனர். மாரைதனின் வார்த்தைகளின் சுமை அவர்களின் சமீபத்திய ஒற்றுமையை நசுக்கியது. என் பார்வை மேகமூட்டமாக உள்ளது, டெஸ் ஒப்புக்கொண்டாள். அவளது குரல் ஒரு முணுமுணுப்பாக மட்டுமே இருந்தது. இல்லாத நிழல்களை நான் பார்க்கிறேன், சில சமயங்களில், உலகம் அதன் கவனத்தை இழக்கிறது. அனோகானின் கண்கள் ஒளிரும் அறை முழுவதும் அலைபாய்ந்தன. நான் எனக்குச் சுற்றிலும் சுவர்களைக் கட்டியுள்ளேன், ஒவ்வொரு முகத்திலும் எதிரிகளைப் பார்த்துள்ளேன். துரோகத்தை நான் எதிர்பார்க்கும் போது எப்படி நம்பிக்கையை வெளிப்படுத்துவது? கேசிவரி தனது கைகளை இறுக்கப் பிடித்தாள், அவளது கைகள் வெண்மையாக இருந்தன. என் மந்திரம், அது எரிகிறது. நான் கட்டுப்பாட்டை இழந்துவிடுவேனோ, நாம் அடக்க முயலும் அதே குழப்பத்திற்கு ஒரு கருவியாக மாறிவிடுவேனோ என்று பயப்படுகிறேன். பிவாடாஸ், தனது பங்கிற்கு, அவர்களின் வாழ்க்கையின் பெரும் அழுத்தத்தையும், ஒருவேளை முழு நாட்டின் விதியையும் தனது தோள்களில் சுமப்பதாக உணர்ந்தார். நான் என் மக்களின் சந்தேகத்தின் சுமையை சுமக்கிறேன், என்று அவர் ஒப்புக்கொண்டார். அவரது குரல் கரடுமுரடானது. அவர்கள் எங்கள் வெற்றியை, என்னை கேள்வி கேட்கிறார்கள். என் சொந்த நம்பிக்கை அலைபாயும் போது நான் எப்படி வழிநடத்துவது? மஞ்சானி, ஆச்சரியப்படும் விதமாக, கடைசியாகப் பேசினான். அவனது வழக்கமான கிண்டல் அவனது தோழர்களின் வெளிப்படையான நேர்மையால் அகற்றப்பட்டது. அவன் துன்புறும் கோலங்களையும், பின்னர் தனது தோழர்களையும் பார்த்தான். என் கிண்டல் ஒரு கேடயம், என்று அவன் வழக்கத்திற்கு மாறாக மெல்லிய குரலில் சொன்னான். அது மோசமானதை எதிர்பார்க்கச் சொல்கிறது, எப்போதும் கோணத்தைக் கண்டுபிடிக்கச் சொல்கிறது. ஆனால் இங்கே, எந்த கோணமும் இல்லை, வெறும் துன்பம்தான். வெளிப்படையாகச் சொன்னால், இதற்கெல்லாம் பிறகு இவ்வளவு அற்புதமாகத் தோல்வியடைவது, நான் கூட ஜீரணிக்க முடியாத ஒரு நகைச்சுவை. அவன் நேராக நின்றான், அவனது கண்களில் ஒரு உறுதியான பார்வை. ஆகவே, இனி வருத்தமில்லை. நாம் வானியல் உயிரினங்களை குணப்படுத்தப் போகிறோம் என்றால், கொஞ்சம் தொழில்முறை அலட்சியத்துடன் செய்வோம், இல்லையா? மாரைதனின் உருவம் அலைந்தது, அவனது வெளிப்படையான முகத்தில் ஒரு மங்கலான புன்னகை தோன்றியது. முதல் படி ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது, நோக்கம். அவன் துலாக்கோலை நோக்கிச் சுட்டிக்காட்டினான், அதன் சமநிலையான ஒளி இப்போது சாய்ந்து, ஒழுங்கற்ற முறையில் துடித்தது. துலாக்கோளுடன் தொடங்குங்கள். அதன் சாரம் நல்லிணக்கம் மற்றும் நீதியின் கருத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் மீட்டெடுக்க முடிந்தால், அது மற்றவர்களுக்கு உதவ ஒரு எதிரொலியை உருவாக்கும். அவர்கள் துலாக்கோல் கோலத்தைச் சுற்றி ஒரு வட்டம் அமைத்தனர். பிவாடாஸ் வானியல் இதய படிகத்தை தங்கள் வட்டத்தின் மையத்தில் வைத்தார்.
கேசிவரி தனது கைகளை நீட்டி மென்மையான பூத்த ஆற்றல் அலைகளைச் செலுத்தினார். டெஸ் தனது கண்களை மூடினாள், தனது உள் பார்வையை ஒருமுகப்படுத்தினாள். அனோகான் தனது மனதை தெளிவுபடுத்தினான், தெளிவை வெளிப்படுத்த முயன்றான். மஞ்சானி ஆச்சரியப்படும் விதமாக பிவாடாஸின் முதுகில் தனது கையை வைத்தார், ஒரு அமைதியான ஆதரவின் சைகை. அவர்கள் ஒருமுகப்படுத்தியபோது அவர்களின் ஒருங்கிணைந்த கவனத்திலிருந்து ஒரு மங்கலான தூய ஒளி துலாக்கோல் கோலத்தை நோக்கி வெளிவரத் தொடங்கியது. கோலம் பதிலளித்தது, அதன் குழப்பமான மின்மினிகள் குறைந்து அதன் ஒளி நிலைபெறத் தொடங்கியது. இணைப்பு மையத்தில் ஒரு உடையக்கூடிய அமைதி குடிகொண்டது. ஆனால் பின்னர் கோலம் ஒரு கணம் சமநிலையைக் கண்டது போல் தோன்றியபோது ஒரு இருண்ட கொடியைப் போன்ற நிழல் அதன் மையத்திலிருந்து வெளியேறியது, கோடீஸ்வரனின் பிணைப்பு மந்திரத்தின் ஒரு மிச்சம். அது டெஸ்ஸைத் தாக்கியது, அவளுக்குள் ஒரு அதிர்ச்சியை அனுப்பியது. அவளது கண்கள் மீண்டும் பயத்தால் அகலத் திறந்தன, இணைப்பு மையத்தைப் பார்க்காமல் ஒரு சிதைந்த பல கால் கொண்ட கனவு உயிரினத்தைப் பார்த்தன. அது திரும்பி சண்டையிடுகிறது என்று அவள் மூச்சிரைத்தாள், அவளது கைகள் அவளது தலையை நோக்கி பறந்தன. அவர்களின் வட்டத்திலிருந்து வெளிவந்த ஒளி அலைந்து திரிந்தது, சரிந்துவிடும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. மற்ற கோலங்கள் அதற்கு பதிலளிக்கும் வகையில் ஒழுங்கற்ற முறையில் துடிக்கத் தொடங்கின. கவனம், டெஸ். பிவாடாஸ் வலியுறுத்தினார், அவனது சொந்த தொடர்பு தடுமாறியது. அது ஒரு மாயை, அவனது இருளின் கடைசி மிச்சம். மஞ்சானி தனது பற்களைக் கடித்தான். அண்ட நல்லிணக்கம் என்றால் அவ்வளவுதான். நட்சத்திரங்களுக்கும் PTSD இருப்பது போல் தெரிகிறது. அவன் பிவாடாஸின் கையை மேலும் இறுக்கமாகப் பிடித்தான். நாம் சரியானவர்களாக இருக்க வேண்டியதில்லை. நாம் பிடிவாதமாக இருந்தாலே போதும். மாரைதனின் குரல் கடைசியாக ஒருமுறை எதிரொலித்தது, ஒரு மங்கலான ஊக்கத்தின் முணுமுணுப்பு. உங்கள் ஒளியை நம்புங்கள், அது எந்த நிழலையும் விட வலிமையானது. அவர்கள் தங்கள் முயற்சிகளை இருமடங்காகப் பெருக்கினர், பரவும் பயத்திற்கு எதிராகப் பின்வாங்கினர். வானியல் சிகிச்சை என்பது சக்தியின் வெளிப்பாடு மட்டுமல்ல, கோடீஸ்வரனால் ஏற்பட்ட நீடித்த அதிர்ச்சியுடன் ஒரு மோதலும் ஆகும். காசியை குணப்படுத்த அவர்கள் முதலில் தங்களுக்குள் இருக்கும் இருளை எதிர்கொள்ள வேண்டும், மற்றும் அமைதியில் மட்டுமல்ல, குழப்பத்தின் மையத்திலும் நல்லிணக்கத்தைக் கண்டறிய வேண்டும். டெஸ் பின்வாங்கினாள், அவளது அலறல் வானியல் இணைப்பு மையத்தின் வானியல் அமைதியைக் கிழித்தது. கோடீஸ்வரனின் எஞ்சிய தீய எண்ணங்களிலிருந்தும் காசியின் அதிர்ச்சியிலிருந்தும் நெய்யப்பட்ட அந்த இருண்ட கொடி அவளது ஆழ்ந்த பயத்தைத் தாக்கியது. அவளது மனதின் சமநிலையை அலைத்து வரும் ஒரு குழப்பமான பல கால் கொண்ட ஒரு உருவம். ஹீரோக்களின் சடங்கின் பகிரப்பட்ட ஒளி அலைந்து அணைந்து போக அச்சுறுத்தியது. அது உண்மையல்ல, டெஸ். அது ஒரு நினைவகம், ஒரு தழும்பு. கேசிவரி சத்தமிட்டாள், அவளது சொந்த மந்திரம் பிரகாசித்தது, தனது நண்பியைக் காக்க அவசரமாக முயன்றாள். அவள் டெஸ்ஸின் மனதிற்குள் ஒரு அமைதியான ரம்மியமான வனக்குலத்தின் பிம்பத்தை உருவாக்கினாள். என்னை பார். பிவாடாஸ் கட்டளையிட்டான், அவனது குரல் ஒரு உறுதியான நங்கூரம் போல குழப்பத்தைக் கிழித்து கொண்டு வந்தது. அவன் டெஸ்ஸின் தோளைப் பற்றினான், அவளை நிலைநிறுத்தினான். நீ இந்த நிழலை விட வலிமையானவள். உன் முகத்தில் வீசும் காற்றை, உன் வில்லிலிருந்து வெளியேறும் அம்பை நினைவில் கொள். உன்னை நினைவில் கொள். அனோகான் தனது சொந்த சந்தேகம் கொண்ட உள் போராட்டத்திற்கு மத்தியிலும் தன்னை ஒருமுகப்படுத்திக் கொண்டான். அவன் ஒரு மனோ ரீதியான சிக்கலான பாதையின் பிம்பத்தை உருவாக்கினான், பின்னர் அதற்கு ஒரு தெளிவான பாதையை உருவாக்கினான், டெஸ்ஸின் வெறித்தனமான எண்ணங்களை பயங்கரமான மாயையிலிருந்து விலக்கினான். மஞ்சனி ஆச்சரியப்படும் விதமாக நகைச்சுவை ஏதும் செய்யவில்லை. அவன் வெறுமனே பிவாடாஸின் கையைப் பிடித்து கொண்டான், ஒற்றுமையின் ஒரு அமைதியான உறுதிப்பாடு. டெஸ் மூச்சிரைத்தாள், அவளுக்கு முன் இருந்த அச்சுறுத்தும் உருவம் அலைந்தது, பின்னர் மறைந்து போனது. அவளது மூச்சுத் திணறியது, ஆனால் அவளது கண்களில் இருந்த திகில் மெதுவாக குறைந்தது, அதற்குப் பதிலாக ஒரு கடுமையான உறுதிப்பாடு வந்தது. அது அது என் பார்வையை திருட்ட விரும்பியது என்று அவள் முணுமுணுத்தாள், பிவாடாஸின் கையை உதறிவிட்டு ஒவ்வொரு நிழலையும் சந்தேகிக்கச் செய்ய விரும்பியது. அவள் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்தாள், அவளது கண்கள் தெளிந்தன. ஆனால் நான் உன்னை பார்க்கிறேன், உங்கள் அனைவரையும். அதுதான் உண்மை. மாரைதனின் வெளிப்படையான உருவம் மேலும் மங்கிப் போனாலும் ஒரு இறுதி ஆழமான எண்ணத்தை அவர்களின் மனதில் செலுத்தியது. சமநிலை என்பது அமைதியல்ல, ஆனால் எதிர் சக்திகளைச் செயல்பூர்வமாக சமாதானப்படுத்துவது. துலாக்கோலுக்கு அது நீதி மட்டுமல்ல, அதைப் பெறும் தைரியம், அதன் இல்லாத நிலையை புரிந்துகொள்ளும் இரக்கம், மற்றும் அதை பராமரிக்கும் விருப்பம். இந்தச் செய்தி ஆழமாக எதிரொலித்தது. அது வெறும் ஆற்றலைச் செலுத்துவது பற்றியது அல்ல, அது காயத்தின் குறிப்பிட்ட தன்மையை புரிந்துகொள்வதும்
எதிர் சமநிலையை பயன்படுத்துவதும் பட்டியது. கோடீஸ்வரன் அதிகாரத்தை எடுத்தது மட்டுமல்ல, அவர் அர்த்தத்தையே சிதைத்திருந்தார். தைரியம். பிவாடாஸ் முணுமுணுத்தான், தனது உறுதியை வலுப்படுத்தினான். இரக்கம். கேசிவரி மெதுவாகக் கூறினாள், மென்மையான, மேலும் புரிந்துகொள்ளும் ஒளியைச் செலுத்தினாள். விருப்பம். அனோகான் உறுதிப்படுத்தினான், தனது மனத் தெளிவை ஒருமுகப்படுத்தினான். சமாதானம். டெஸ் சேர்த்தாள், அவளது பார்வை நிலையாக, கண நேர மாயையை மன்னித்து. மஞ்சானி, ஆச்சரியப்படும் விதமாக, வெறுமனே தனது கண்களை மூடிக்கொண்டான், அவனது முகத்தில் உண்மையான நம்பிக்கையைப் போன்ற ஒரு மினுமினுப்பு. ஆகவே, குறைந்த அண்ட அக்குபஞ்சர், அதிக அண்ட சிகிச்சை. புரிந்தது. அவர்கள் துலாக்கோல் கோலத்தின் மீது மீண்டும் தங்கள் கவனத்தைச் செலுத்தத் தொடங்கினர். ஆனால் இந்த முறை, அவர்களின் நோக்கம் கூர்மையாக இருந்தது, அவர்களின் புதிதாகக் கண்ட புரிதல் மற்றும் உறுதிப்பாட்டுடன் செறிவூட்டப்பட்டது. பிவாடாஸ் தனது அசைக்க முடியாத தைரியத்தை செலுத்தினார், டெஸ் தனது தெளிவான பார்வையையும் சமாதானத்தையும், அனோகான் தனது நோக்கத்தின் தெளிவையும், கேசிவரி தனது இரக்க உணர்வையும், மற்றும் மஞ்சனி, தனது சொந்த வழியில், உண்மையான சமநிலைக்கான ஒரு கடுமையான, கிட்டத்தட்ட பாதுகாப்பான விருப்பத்தை செலுத்தினார். கிண்டல் மற்றும் அசைக்க முடியாத விசுவாசத்தின் ஒரு விசித்திரமான கலவை, அது அவனுக்கு மட்டுமே உரித்தானது. அவர்களின் வட்டத்தின் மையத்தில் இருந்த வானியல் இதயப் படிகம் பிரகாசித்தது. அதன் ஒளி இனி ஒழுங்கற்றதாக இல்லை, ஆனால் தூய்மையாகவும் துடிப்பாகவும் இருந்தது. ஒருங்கிணைந்த ஆற்றல்கள், இப்போது அவர்களின் கூட்டுப் புரிதல் மற்றும் உறுதிப்பாட்டால் நல்லிணக்கப்படுத்தப்பட்டு, துலாக்கோல் கோலத்திற்குள் பாய்ந்தன. துலாக்கோல் கோலம் சீராக ஒளிரத் தொடங்கியது, அதன் ஒளி ஒரு செழுமையான, தூய மரகத நிறமாக ஆழமடைந்தது. குழப்பமான அசைவுகள் நின்றுவிட்டன. நட்சத்திர ஒளியால் செய்யப்பட்ட காற்றாடி மணி போல ஒரு மென்மையான, இனிமையான சத்தம், இணைப்பு மையம் முழுவதும் எதிரொலித்தது. கோலம் மெதுவாக, தாளத்துடன் துடித்தது, ஒரு ஆழமான சமநிலையை வெளிப்படுத்தியது. துலாக்கோலின் சாரத்தில் இருந்த வானியல் தழும்பு கரைந்து, ஒரு தூய, ஒளிரும் மையத்தை விட்டுச் சென்றது. ஒரு ஆழமான அமைதி அலை அவர்களைக் கடந்து சென்றது. அது நுட்பமானது, ஆனால் மறுக்க முடியாதது. பிவாடாஸ் தனது மக்களின் சந்தேகங்களின் சுமை குறைந்ததை உணர்ந்தான், ஒரு அமைதியான நம்பிக்கை அவனது மையத்திற்குத் திரும்பியது. டெஸ்ஸின் பார்வை கூர்மையானது போல் தோன்றியது, அவளைச் சுற்றியுள்ள உலகம் மேலும் தெளிவாக வரையறுக்கப்பட்டது, மாயாஜால நிழல்கள் விரட்டப்பட்டன. அனோகானின் உள் சலசலப்பு அமைதியடைந்தது, அவனது எண்ணங்களில் ஒரு தெளிவு ஏற்பட்டது. கேசிவரியின் மந்திரம் நிலையாகவும், பாய்வதாகவும், அவளது விருப்பத்தின் ஒரு நல்லிணக்கமான நீட்சியாகவும் உணர்ந்தாள். மஞ்சானியின் நிரந்தரமான புன்னகை கூட ஒரு உண்மையான வெப்பத்தை கொண்டிருந்தது, பாரம் இல்லாத திருப்தியின் ஒரு அரிய பார்வை. துலாக்கோல் காசி மீட்டெடுக்கப்பட்ட சமநிலையுடன் ஒலித்தது, ஒரு தொலைதூர எதிரொலி எதிரொலித்தது. இந்தியாவில், பிவாடாஸின் கிராமத்தில் ஒரு வாடிய பயிர் நிலம் மின்னியது போல் தோன்றியது, அதன் இலைகளில் மீண்டும் உயிர் வந்தது. மதுரையில் ஒரு குழந்தையின் மனதில் ஒரு தொந்தரவு தரும் கனவு கனவாக இருந்து அமைதியான தூக்கத்திற்கு மாறியது. வெளியே இருந்த உலகம் குணமடைதலின் முதல் தொடுதலை உணர்ந்தது. ஒன்று முடிந்தது, மஞ்சனி மூச்சிரைத்தான், அவனது கண்களில் ஒரு வெற்றியின் பிரகாசம். இன்னும் 9 தான். இந்த வேகத்தில், அடுத்த யுகத்திற்குள் முடித்துவிடுவோம். யாருக்காவது ஒரு விரைவான தேநீர் மற்றும் இருப்பு பற்றிய அச்சத்திற்கு ஒரு சிறிய இடைவெளி வேண்டுமா? முன்னால் உள்ள பனி மாபெரும் அளவில் இருந்தது. இன்னும் 9 கோலங்கள், ஒவ்வொன்றும் சமநிலையின் ஒரு வித்தியாசமான அம்சத்தைக் குறிக்கின்றன, ஒவ்வொன்றிற்கும் ஒரு குறிப்பிட்ட புரிதல் மற்றும் அவர்களின் சொந்த ஒன்றிணைந்த பலங்களைச் செலுத்துதல் தேவைப்பட்டது. ஆனால் அவர்களைப் பற்றிக் கொண்ட திகிலூட்டும் அவநம்பிக்கை உடைந்துவிட்டது. அவர்கள் தங்கள் வேறுபாடுகளை அழிப்பதன் மூலம் அல்ல, ஆனால் அவற்றை ஏற்றுக்கொள்வதன் மூலம் தங்கள் நல்லிணக்கத்தைக் கண்டனர், மற்றும் கோடீஸ்வரனின் நீடித்த காயங்களை எதிர்கொள்ள தங்கள் ஒருங்கிணைந்த பலங்களைப் பயன்படுத்தினர். உண்மையான குணமடைதலின் முதல் ஒளி வானியல் இணைப்பு மையத்தின் இதயத்தில் தோன்றியிருந்தது. இந்தியாவின் சஜிட்ரிக்ஸ் காசி அத்தியாயம் -7 தொடரும்.